மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நல திட்டங்கள் என்று வருகின்ற பொழுது முதல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை திட்டம் என்று ஒன்று கொண்டு வராங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலான ஒரு அடையாள அட்டை இருக்குதுங்க, தேசிய அளவிலான ஒரு அடையாள அட்டை ஒன்று இருக்குங்க, அதாவது UDID என்று சொல்லக்கூடிய. இது இந்தியா முழுவதும் நம்ம இதை பயன்படுத்தலாம். அப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை என்பது எல்லோருக்கும் வழங்கப்படுதல் வேண்டும். அந்த அடையாள அட்டை 40% பெற்றிருக்கின்றவர்கள் முழுமையான சலுகைகளை பெறுவதற்கான தகுதியை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான சிறப்பு நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் 40% குறைபாடு என்ற அடிப்படையில் இருந்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக அது பராமரிப்பு உதவித்தொகை, அவங்களுக்கு பராமரிப்பு உதவித்தொகை மாதந்தோறும் கிடைக்கின்ற உதவித்தொகைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல தசைதீவு ஒரு 5 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு 5 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலான மாதம் மற்றவங்களுக்கான ஒரு 1500 ரூபாய் உதவித்தொகை, இப்ப இவங்களுக்கெல்லாம் உரிமை தொகை 2500 ரூபாய் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 5 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 2500 ரூபாய் உதவித்தொகை என்பது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. அதே போல சுய வேலை வாய்ப்பு தொடங்குவதற்கான அவங்களுக்கு 18 வயது நிறைந்திருந்தால் 18 வயதிலிருந்து 45 வரைக்கும் இருக்கக்கூடிய அவர்களுக்கு 75,000 ரூபாய் கடன் வழங்குவதற்கான வாய்ப்பு, கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும். அதுல 25,000 ரூபாய் மானியம் அவங்களுக்கு கிடைக்கும்.